இதனால தான் நாங்க இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு பிபியே வராது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிளட் பிரஷரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸும், மினரல்ஸும், ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம அவாய்ட் பண்ண சொல்றது இதோடைய ஆக்சுவலா பனானால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது யார் யாருக்கு என்ன அந்த டேஸ்ட் பிடிக்குதோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் கேட்கலாம், மேடம் நாங்க ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பனானாவை மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேடம் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமா கொடுக்க சொல்றீங்களே, அவங்களுக்கு சளி பிடிக்காதா, வீசிங் வராதா, என் குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மேங்கோ அதாவது மாம்பழ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பாடியை கூலிங் எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்மர் வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு லீவ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இயற்கையான முறையில அதுவும் அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி பார்க்க போற விஷயம்னா நேச்சுரல் ஐஸ்கிரீம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்கிரிடியன்ஸும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பழங்களை வச்சே நம்ம இந்த ஐஸ்கிரீம் பண்ண போறோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சம்மர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் ஐஸ்கிரீம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த தோலை நீக்கிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு 3-4 வாழைப்பழத்தை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை குட்டி குட்டியா கட் பண்ணி கொஞ்சம் நட்ஸு, காஞ்ச திராட்சை, கொஞ்சமா ஒரே ஒரு ட்ராப் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா லைட்டா வந்து தேன் இதுலயே கலந்துக்கலாம். இது சுவை கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க விருப்பமா அப்படின்னாக்கா நீங்க இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கூட நீங்க கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சிட்டு அப்புறம் கொரன்னு கொஞ்சம் நட்ஸையும் கொஞ்சம் டேட்ஸ் அண்ட் காஞ்ச திராட்சையும் பிச்சு போட்டுட்டு இதை வந்து நீங்க எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஒரு கிண்ணமா ஒரு டம்ளரா அதுல இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். ஆக்சுவலா பனானால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது யார் யாருக்கு என்ன அந்த டேஸ்ட் பிடிக்குதோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் கேட்கலாம், மேடம் நாங்க ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பனானாவை மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரே பூவம் பழம்னா பூவம் பழம், கற்பூர பழம்னா அப்படி எடுத்துக்கலாம், செவ்வாழைனா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே வெரைட்டியா நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா கொடுக்கும். இதோடைய பலன் என்ன, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல மலச்சிக்கல் ஏற்படாது. ஸோ அந்த பழத்தை விருப்பமா வந்து சாப்பிடுவாங்க. அதை நம்ம அந்த மாதிரி அந்த சில்னஸோட தரும்போது இது அவங்களுக்கு மைண்டையும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும். இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இதுல பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கு, மெக்னீசியம் அதிகமா இருக்கு, ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விதைகள் கூட நமக்கு அஜீரண தொந்தரவுகள் ஏற்படாம நம்மளுடைய டைஜஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பழம்னே சொல்லுவாங்க. அதனால தாங்க ஒவ்வொரு விசேஷத்துலயும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பழத்தோட அதை வந்து நம்ம அந்த விருந்தோம்பலை வந்து நம்ம முடிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு வாழைப்பழத்துல எஃபெக்ட் இருக்கு. இதனாலதான் நாங்க இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு பிபியே வராது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிளட் பிரஷரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸும், மினரல்ஸும், ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம அவாய்ட் பண்ண சொல்றது இதோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால. ஸோ இது வந்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய பசியையும் நல்லா தூண்டும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகுன ஒரு சண்டே சம்மர் ட்ரீட்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டுங்க. இந்த பட்டர் ஃப்ரூட் வாங்கிட்டு அதோடைய மேல் தோலை நீக்கிட்டு உள்ள இருந்து கொட்டையை எடுத்துடலாம். அந்த பழத்தை மட்டும் நல்லா எடுத்துட்டு கொஞ்சமா இந்த பசும் பாலை நல்லா காசி திக்கா வச்சுக்கலாம். ஸோ பால் பிடிக்காது அப்படின்னா நீங்க இதே மாதிரி வாழைப்பழத்தையும்
தனியா தோலை நீக்கிட்டு நம்ம ரெண்டுத்தையும் தனியா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல நமக்கு தேவையான கொஞ்சம் தேனையும் நாட்டு சக்கரை, தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்சியில அடிச்சு நம்ம எந்த ஷேப் வேணும் இல்ல நீங்க அப்படியே அதை நல்லா மிக்சியில அடிச்சுட்டு இதை வந்து நீங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு வச்சாலும் சரி, இல்ல நீங்க அதை அப்படியே ஒரு பாக்ஸ்ல வச்சு வச்சுட்டீங்கன்னாலும் இது ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்கூப்பியாவே எடுத்து கொடுக்கலாம். அந்த எடுத்து கொடுக்குற நேரத்துல நீங்க ட்ரூட்டி ஃப்ரூட்டி இல்ல நட்ஸ், டேட்ஸ், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் அதை போட்டு கொடுக்கும் போது குழந்தைங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை மெயின்டைன் பண்ணும். நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். இந்த வெயில்ல நல்லா விளையாடி பார்த்தீங்கன்னாக்கா, அங்கங்க ஸ்கின்ல வந்து குழந்தைங்களுக்கு சில நேரத்துல ரேஷஸ் வரும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுடைய சருமத்தையும் மெயின்டெயின் பண்ணுது. அண்ட் இட் இஸ் வெரி குட் டு ப்ரிவென்ட் கேன்சர் ஆல்சோ. அந்த பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்றோம்ல, அதுல வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லியூட்டின் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஃப்ளேவினாய்ட்ஸும் ஆந்த்ரோசயனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட்னே சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு முழு பழமா போடணும் அப்படின்னாக்கா நம்ம இது ஒரு 4-5 பேர் கூட சேர்த்து சாப்பிடலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக இதை நீங்க கொடுக்கும்போது இது ஒரு சூப்பரான ஐஸ்கிரீமா இருக்கும். அடுத்தது நம்ம மாம்பழ சீசன் வரப்போது அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி மாம்பழத்தோடைய பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்துட்டு இது கொஞ்சமா வாழைப்பழத்தோட சேர்த்து நம்ம அரைச்சு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடும் போது மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மேங்கோ அதாவது மாம்பழ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பாடியை கூலிங் எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜீரணத்தை சரி பண்ணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு திருப்தியையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மேங்கோ. ஸோ சம்மர்னாலே ஒன்று வாட்டர் மெலான், இன்னொன்று மாம்பழம். இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணாம நம்ம இந்த சம்மரை ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்கு, இந்த குழந்தைங்களுக்கும் அதை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மேங்கோ ஐஸ்கிரீமா நம்ம கொடுக்கும் போது அவங்க ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்கிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சர்ம பிரச்சனையோ ஜீரண பிரச்சனையோ ஏற்படாம அவங்கள ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், மேடம் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமா கொடுக்க சொல்றீங்களே, அவங்களுக்கு சளி பிடிக்காதா, வீசிங் வராதா? என் குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம வெயில் நேரத்துல அதாவது ஒரு மத்தியான நேரத்துல இதை வந்து கொஞ்சமா அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த வீசிங் எல்லாம் ஏற்படாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே ஃப்ரூட்ஸ் வந்து வீசிங்கை காஸ் பண்ணாது. நமக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்ல டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி எல்லாம் கம்மியா இருக்கும் போதுதான் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இதை வந்து நம்ம ரெகுலரா ஃப்ரூட்ஸை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படாம தடுக்கும். இது அந்த வெயில் நேரத்துல நம்ம கொடுக்கும் போது அது கண்டிப்பா அது அவங்களுக்கு ட்ரிகரிங்கா இல்லாம அவங்களுடைய உடம்பையும் சப்போர்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.